டெல்லியில் பிரதமர் இல்லம் அருகே போராடிய காங்கிரஸ் எம்பிக்கள் குண்டுகட்டாக கைது. நீட் முறைகேட்டை கண்டித்து 2 மணி நேரத்திற்கும் மேலாக தொடர்ந்து போராடியதால் கைது செய்தபோது தள்ளுமுள்ளு. நீட் தேர்வு முறைகேடு, இளைஞர்கள் மீதான தடியடியை கண்டித்து போராடிய ராகுல் காந்தி குண்டுகட்டாக கைது. பிரியங்கா காந்தியை வலுக்கட்டாயமாக கைது செய்து பேருந்தில் ஏற்றிய காட்சிகள். பிரதமர் இல்லத்தை முற்றுகையிட்ட ராகுல் காந்தியை கைது செய்தபோது மூக்கில் ரத்தம் கசிந்ததால் பரபரப்பு. தரையில் படுத்து போராடிய ராகுல் காந்தியை வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்று கைது செய்ததால் முகத்தில் லேசான காயம். போராட்ட களத்தில் பேச்சுவார்த்தை நடத்த வந்த மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங்கிடம் 5 நிபந்தனைகளை முன்வைத்த ராகுல் காந்தி. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து ஜிதேந்திர சிங் பேசிய உடனே கைது நடவடிக்கை. இளைஞர்கள் மீதான தடியடிக்கு பதிலளிக்காமல் பிரதமர் மோடி தப்ப முடியாது என ராகுல் காந்தி திட்டவட்டம். இளைஞர்கள் மீது விழுந்த அடி ஒவ்வொரு இந்திய குடும்பத்தையும் தாக்குவது போன்றது என கருத்து. நீட் வினாத்தாள் கசிவை கூட தடுக்க முடியாத கையால் ஆகாதவர்தான் பிரதமர் மோடி என அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு. சொந்த நாட்டின் இளைஞர்கள் மீதான கொடூர தாக்குதல் வெட்கக்கேடானது என காட்டம். ஹிட்லரின் அடக்குமுறை ஆட்சியை சுட்டிக்காட்டி மத்திய அரசு மீது சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் கடும் கண்டனம். சுதந்திர இந்தியாவில் சொந்த நாட்டு மக்களுக்கு எதிராக இத்தகைய கொடூர தாக்குதலை யாருமே கற்பனை கூட செய்து பார்க்கவில்லை என காட்டம். நீட் தேர்வு குளறுபடிகளை மட்டும் எதிர்க்கவில்லை, நீட் தேர்வு அறவே கூடாது என்பதுதான் தாவேகவின் சமரசமற்ற உறுதியான நிலைப்பாடு. திமுகவை போல் நீட் தேர்வை நீக்குவோம் என்று மக்களை ஏமாற்றும் மோசடி அரசியலை ஒருபோதும் செய்ய மாட்டோம் என தாவேக உறுதி. டாஸ்மாக் பார்களில் பீடி, சிகரெட் போன்ற பொருட்களை விற்க தடை. குடிநீர், குளிர்பானங்கள் தரச்சான்று பெற்றதாக இருக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு உத்தரவு. வீட்டு வசதி வாரியத்தின் தலைவராக வடசென்னை வடக்கு மாவட்ட தாவேக செயலாளர் சிவா நியமனம். தமிழக அரசு நியமனத்துக்கான அரசாணையை முதலமைச்சர் விஜயிடம் காண்பித்து வாழ்த்து பெற்றார் சிவா. தமிழ்நாட்டில் 4 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. விழாத்திக்குளம் அருகே அங்கன்வாடியில் குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்ட முட்டையில் அழுகிய நிலையில் கோழி குஞ்சு. அங்கன்வாடி மையத்திற்கு எடுத்துச் சென்று ஊழியருடன் பெற்றோர் வாக்குவாதம். கடையநல்லூரில் இளைஞரை தலை துண்டித்து கொல்லப்பட்ட சம்பவத்தில் புதிய திருப்பம். தலையை 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குற்றாலத்தில் புதைத்த 3 சிறார்கள் உட்பட 4 பேர் கைது. தலையை கைப்பற்றி போலீசார் தீவிர விசாரணை. தெருநாய்களை கட்டுப்படுத்த எடுத்த நடவடிக்கை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய தமிழ்நாடு அரசுக்கு 1 வாரம் அவகாசம். தெருநாய் பிரச்சனையை தடுக்க எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை என அரசு மீது சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி. தெருநாய்க்கடி சம்பவங்கள் நாள்தோறும் நடக்கின்றன. பெரும்பாலும் குழந்தைகள் பாதிக்கப்படுகின்றனர். சென்னை உயர்நீதிமன்றத்திலும் நாய்கள் தொல்லை அதிகமாக உள்ளது என தலைமை நீதிபதி அமர்வு வேதனை. பெண்கள் முன்னேற்றத்தில் விஜய்க்கு உள்ள அக்கறையே ஜனநாயகன் படத்தை அவர் தேர்வு செய்ய காரணம். ஜனநாயகன் படத்தில் செய்த சைகையைத்தான் முதலமைச்சர் விஜய் சட்டமன்றத்தில் செய்ததாக இயக்குநர் எச். வினோத் பேட்டி. அவரோட
ஃபாஸ்ட் படம் எப்படி இருக்கணும்னு அவருக்கு ஒரு ஆசை இருக்கும்ல. அதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா, அவருக்கு அந்த விமன் எம்பவர்மெண்ட் மேலே இருக்கிற ஒரு ஆர்வம், உங்கள் லைஃப் பெட்டர் ஆகணுன்ற எண்ணமும் இருக்குது. அது அந்த படத்தில் இருக்குது. அவர் சட்டமன்றத்துக்கு வரதுக்கு முன்னாடியே அது படத்தில் இருக்குது. அப்போ அதனால் அவர் படத்தில் பண்ண செய்கையை வேணால் சட்டமன்றத்தில் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். தமிழகத்தில் ஒரு வாரத்திற்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழகத்தில் வரும் 25ஆம் தேதி வரை உள் தமிழகத்தில் வெப்பநிலை அதிகரிக்க வாய்ப்பு, இயல்பை விட 3 டிகிரி ஃபாரன்ஹீட் அதிகமாக பதிவாகும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. இங்கிலாந்து நாட்டின் முதல் ஏஐ துறை அமைச்சராக இந்திய வம்சாவளி கனிஷ்க நாராயண் நியமனம். புதிய பிரதமர் ஆண்டி பர்ஹாம் அமைச்சரவைகள் இந்திய வம்சாவளி எம்பிக்கு வாய்ப்பு. ஈரான் தாக்குதலில் அமெரிக்க வீரர்கள் 100 பேர் காயமடைந்ததை ஒப்புக்கொண்டது அமெரிக்கா. 96 விழுக்காடு பேர் குணமடைந்து மீண்டும் பணிக்கு திரும்பிவிட்டதாக பென்டகன் செய்தி தொடர்பாளர் ஷான் பர்னல் தகவல்.